ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையிலும் ஆண்டவர் புதிய கிருபைகளினாலே நம் ஒவ்வொருவரையும் தேற்றுவாராக. கிறிஸ்தவ வாழ்வு என்பது எப்படியும் வாழலாம் என்கிற வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டது. வாலிபன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் ஆண்டவரை அவன் தேடி போனான். ஆண்டவரை, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்று அவன் தான் சொன்னான். ஆண்டவருடனே என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். உடனே அவன் சொன்னான், என் தகப்பனார் மரித்து விட்டார், நான் அடக்கம் பண்ணிட்டு வரேனே அப்படின்னா. ஆண்டவர் சொன்னார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணுவார்கள், நீ என்னை பின்தொடர்ந்து வா என்று சொன்னார். அப்பாவினுடைய அடக்கத்துக்கு கூட ஆண்டவர் லீவ் கொடுக்கல. கொடுமையான ஆண்டவரா? இல்லை. ஆண்டவர் யாரையும் வற்புறுத்தி அழைக்கல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர்களுக்கு சட்டமும் திட்டமும் உண்டு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு பிரதானமான புத்திமதி அல்லது ஆலோசனை, திருச்சட்டம் என்ன தெரியுமா? சங்கீதங்களின் புத்தகத்தில் ஆரம்ப அத்தியாயங்களிலேயே ஆண்டவர் நமக்கு சொல்லிவிட்டார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவரை பின்பற்றி வர விரும்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து காத்திருக்க வேண்டும். அதுவும் எப்படியா? ஆயத்தமாகி வந்து காத்திருக்க வேண்டும். காலையிலே நம்ம எழும்பின உடனே முகத்தை கழுவி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆகி ஆண்டவருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் அப்படி சத்தத்தோடு ஆண்டவரிடத்தில் பேசும். அதான் சொல்ற, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஒரு நல்ல அருமையான வாழ்க்கை. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரும் அதிகாலையிலே அவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும்னு விரும்புகிறார். ஏன்? காலையிலே வந்து உட்காந்து ஜெபம் பண்ண தான் அவர் கேட்பாரா? மற்ற நேரத்தில் ஜெபம் பண்ண அவர் கேட்க மாட்டாரா என்று இடத்துல கேட்டால், அவர் எப்போ ஜெபம் பண்ணாலும் அவர் நம்முடைய ஜெபத்தின் சத்தத்தை கேட்கிறார். அப்புறம் ஏன் காலையிலே அந்த நேரத்தையே ஃபிக்ஸ் பண்ணுறார் என்றால், காலை நேரம் நம்ம தூங்கி எழும்புகிற அந்த காலை நேரத்தில் நம்முடைய மனது சுத்தமாக இருக்கும். நம்முடைய மனது ஒருமனப்படுவதற்கு ஏதுவான நேரம் அது. நமக்காகத்தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, காலையிலே வந்து தேவ சமூகத்தில் காத்திருங்க. மோசைக்கு அது ஒரு பெரிய கட்டளையாக கொடுத்தார். மோசே, காலையிலே நீ எழும்பி சீனாய் மலையில் என் பர்வதத்தில் சமூகத்தில் வந்து நீ நிற்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் காலையில் மோசே ஆயத்தமாகி சீனாய் மலையில் போய் நிற்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் காலையில் எழுந்து அவரோடு பேசிவிட்டு அதன் பிறகுதான் மற்ற உலகத்து மனிதர்களோடு நம்ம தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு அருமையான ஆலோசனை. அது திருச்சட்டமும் கூட. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் காலையிலே வந்து காத்திருப்போம். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் காலையிலே உம்முடைய வசனத்தை தியானித்து உம்மை துதிப்பேன் ஆண்டவர் என்று சொல்லுவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.